சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு இந்த சாரி நல்லா இருக்குதா? அழகா வந்து வேர் பண்ணிக்கிறீங்க. அரிஞ்சு வச்ச காளான் வந்து சேர்த்துக்கலாம். காளான் நிறையா இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம்மா, 2 பாக்கெட் போட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பிரியாணி தான் கிண்ட போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணிலாம் கிண்டி சாப்பிட்டு. என்ன பிரியாணி செய்ய போகிறீங்க? என்ன பிரியாணி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒரு மட்டன், ஒரு சிக்கன். அதுதான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து காளான் பிரியாணி செய்ய போகிறேன். முன்ன விழுப்புரம் போனேன் இல்லையா, அப்போ வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுதான் வந்து செய்ய போகிறேன். சரி வாங்க செய்யலாம். பிரியாணினாலே சந்தோஷம்தான். இது காளானா இருந்தானே கறியா இருந்தானே. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு இந்த சாரி நல்லா இருக்குதா? அழகா வந்து வேர் பண்ணிக்கிறீங்க. சூப்பராக இருக்குது. அம்மா எங்கே காலிங்காட்டிங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? வேலைக்கு போகிறேன் நான். என்ன வேலைக்கு? எனக்கு தெரியாமல் என்ன ஊருக்கு வேலைக்கு போகிறீங்க? தெரியாமா? நான் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகிறேன். நான் கவர்மெண்ட் வேலைக்கா? வேலைக்குனா 100 நாள் வேலைக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இதுக்கா இவ்வளோ பில்டப்பு? அதுவும் ஒரு கவர்மெண்ட் வேலை தானம்மா. ஆமாம் ஆமாம். அது வந்து 8:30 மணிக்குள்ளே போகணும். அதனால தான் வந்து நான் ரெடி ஆகிக்கிறேன். சரி சரி. அதில் வந்து நம்ம சாப்பாடு செஞ்சுட்டு போகலாம். சரி வாங்க. இங்கே போகிற டேஸ்ட்டு 2 காலம் தான் வாங்கியிருந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2மே போட்டு செஞ்சிடலாம். சரிம்மா. இது வந்து குட்டி குட்டியாக இருக்குது. இது வந்து பெருசாக இருக்குது. இது கையால் வந்து சுத்தமானாலே இவ்வளோ அழகாக வந்து போயிடுது. புளியே இருக்கலாம். 2 நம்ம பீஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஜெயஸ்ரீ, எனக்கு ஒரு நாளைக்கு பீஸா செஞ்சு தாயம்மா. பீட்சாவா? செஞ்சுட்டா போச்சு. இப்படி திடீர்னு உங்களுக்கு அது மேல ஆசை? சாப்பிடணும் போல ஒரு மாதிரி ஆசை தான். ஆர்டர் பண்ணா நம்ம ஊருக்குலாம் வருமா தெரியல. அதெல்லாம் வராதுல்ல. அதுதான் நம்ம வந்து நாமளே செஞ்சு வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு ஆசை. சரிம்மா சரிம்மா. ஜெயஸ்ரீ, எப்பயும் செய்யற குக்கர் தான் நமக்கு. நம்ம 3 பேருக்கு திட்டமான குக்கர் தானா, செஞ்சுக்கலாம்னா? சரிம்மா. இந்த வாட்டி ஆயுத பூஜைக்கு அப்பா என்ன வேணா சொல்லிட்டு பார்க்கணும். வர மாட்டாங்க. ஏன்னு கேட்டா வந்து ஒரு இடமா வந்து அவங்க வேலைக்கு போகல. எந்த மேஸ்திரி கூட்டலாம் அவங்க வந்து வேலைக்கு போறாங்க, அதனால கொடுக்க மாட்டாங்க. ரெகுலரா ஒரே மேஸ்திரி வேலைக்கு போனா மட்டும் தான் தருவாங்களே. இந்த ஐட்டம் எது வேணும். எனக்கு கேட்டா ரெகுலரா போகும்போது எனக்கு தெரியுது இல்ல, நான் உங்ககிட்ட போறேன் அவங்க கிட்ட போறேன் வேலைக்கு மட்டும் சொல்றாங்க இல்லையா, தெரியுது. அப்ப இந்த வருஷம் எதுவும் கிடையாது. சரிம்மா. ஜெயஸ்ரீ, இங்க பாருங்க, பிரியாணி இலை, லவங்க எல்லாம். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கசகசா, அப்புறம் வந்து ரோஜா. ஆமா, அது இருந்தது. நம்ம பேப்பர்ல வாங்கிட்டு வரோம் இல்லையா, அதுல இருந்தது. போட்டுலாம் எல்லாம். வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் அழகா வந்து நம்ம இது வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் நான் எல்லாம். சரிம்மா. வெங்காயம் போட்டுக்கிறேன். இன்னும் 5 பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிங்களா மறக்காம? ஏன்னா நீங்கள் மறக்கிற ஒரு ஐட்டம்னா அது மட்டும்தான். பாருங்க, நம்ம அதனால ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கிட்ட எடுத்து வந்து வச்சுக்கணும். போட்ட மாதிரியே தெரியல. நிறைய அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அது அளவாட போட்டு நீட்டிக்கணும். சரி சரிம்மா. நான் எதனா மறந்து வந்து விட்டோம், எல்லா பொருளுமே வந்து கிட்ட தந்து வச்சுக்கணும். திரும்பி பார்த்தா அந்த பொருள் இருக்குது போடலன்னு ஒரு மாதிரி சிந்தனை வருது எனக்கு. அப்படியே போட்டுருந்தேன். சரிண்ணா, அடுத்த வாட்டி எதனா ஃபங்க்ஷன்னா நீங்களே பிரியாணி செஞ்சுருவீங்க போல. கண்டிப்பா செய்வேன். நம்ம வந்து பெரியம்மா செய்யும் போது நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா, எப்படிலாம் செய்யறாங்கன்னா அந்த ஒரு கணிப்பு இருக்குது. நாமளும் தனிப்பட்ட முறையில வந்து நம்ம திட்டமா நம்ம வீட்டுக்கு செய்யறோம் இல்லையா, அது இருக்குது. அதை பார்த்து நம்ம வந்து எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிட வேண்டியதான். சரிம்மா. பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன விசேஷம்னு வரும், நம்ம கல்யாண நாள் வருமா அது தெரியலையே. ஆமா, தை மாசம் வரும். பார்க்கலாம் என்ன செய்யலாம்னு. சரி சரிம்மா. ஜெயஸ்ரீ, வெங்காயம் தக்காளி அழகா சூப்பரா வந்து வதங்கிடுது. இப்போ நம்ம வந்து அரிஞ்சு வச்ச காளான் வந்து சேர்த்துக்கலாம். காளான் நிறைய இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம்மா, 2 பாக்கெட் போடுங்க. இருக்கும், அப்போ டேஸ்டா இருக்கும். எப்படி சிக்கன் பிரியாணிலாம் செஞ்சால் கறி பாதி சாதம் பாதி இருக்குன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இதுலேயுமா? சரி சரிம்மா. நான் பிரியாணி ரெடியா? குழம்பு வந்து கொதிக்குது. குழம்பு கொதிக்குதா? குழம்பு கொதிக்குது, அப்பதான் இருக்குது. அழகா வந்து கொதிக்குது. இப்போ நம்ம வந்து அரிசி வந்து சேர்த்துக்க வேண்டியதான். அரிசி சேர்த்து நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாக்கெட் எண்ணெய் நெய் ஊற்றிட்டேன். இப்போ வந்து 2வது பாக்கெட்டு நம்ம வந்து தப்பா வாங்கி வச்சுக்கணும் ஜெயஸ்ரீனா. ஆமாம், காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி வாங்கிட்டு வரணும். நம்ம வந்து கோயிலுக்கு போனோம் சக்கத்தில் வைக்க கொள்ள, அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. எனக்கு வாங்கிட்டு வரணும். எத்தனை மணிக்கு 100 நாள் வேலை? 8:30 மணிக்கு.
ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே. ஆமாம். இப்போ எப்படி நீங்கள் பார்த்தே ஆடு ஓட்டி போறீங்களா இல்லை நான் 11 மணிக்கு நான் வந்து ஓட்டு வந்து விட்டு போவா? ஆமாம், பார்த்து ஆடு ஓட்டி போனால் காலை நேரத்தில் வந்து மேயாது. ஏரியில் வந்து விட்டுட்டு வந்து வேலை பார்க்கலான்னு பார்த்தா கூட அந்த ஈ இருக்கு பார்த்து குட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஈ பார்த்து அப்படியே மாட்டு மேலே வந்து கனமாக வந்து முக்கிடும். அந்த கனமாக மிக்கி பார்த்தா அந்த மாடு வந்து குதிக்க ஆரம்பிச்சிடும், வேற நிற்காது ஒரு இடத்துல. அதோட மாட்டோட மாடு வந்து அந்த ஈ வராது. வெயில் வந்துட்டா அந்த ஈ அவ்வளோ இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பெரியம்மா போய் பார்த்துட்டு வந்தீங்களா, உடம்பு சரியில்லை போய் பார்த்துட்டு சொல்லிட்டு கேட்டீங்க. அம்மா போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வீட்டில் இருக்கிற ஆட்டை மாட்டெலாம் வந்து பார்த்துக்கிட்டேன். அம்மாவும் அக்கா எல்லாமே போய் பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களே. ஒரு அக்கா வீட்டுக்கு வந்த பிறகு 3 நிமிஷம் போய் பார்க்கலாம். நம்ம எல்லாம் நாங்கள் கும்பலாக தான் போய் பார்த்தோம். நானும் சரண்யா தம்பி எல்லாம் 3 பேர் கும்பலாக தான் போய் பார்த்தோம். நைட்டு வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரிம்மா, இப்போ உடம்பு நல்லா இருக்கு அப்படிதான் சொல்லிட்டு பெரியம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. வீடியோ போட்டுருந்தா நம்ம பார்த்தோம், பரவாயில்ல. அக்கா வீடியோ போட்டிருந்தாங்க. லைட்டாக இன்னும் உதட்டுலலாம் லைட்டாக காய அந்த பார்த்து மனசு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. எனக்கு கேட்டால் அவங்க வந்து எதுக்குமே வந்து கலங்க மாட்டாங்க. இன்னும் சொல்லுவாங்க அப்படியே இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்படியே பட்டவங்க வந்து உடம்பு உடஞ்சிட்டு மனசு வந்து உடஞ்சிட்டு தெரியல, கஷ்டமாக இருக்குது. எல்லாம் சரியாகி வருமா? சரி, நான் பிரியாணி ரெடியா? சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. நான் வேலைக்கு போகிறேன், சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் மட்டும் பொண்ணு வந்துடுறேன் திட்டமாக. நீங்கள் மதியமாக கொஞ்சமாக சாதம் எடுத்துக்கணும், ஆட்டை ஓட்டின்னு வந்துடுங்க. சரிம்மா. சரியா? சாப்பிட்டு போகிறேன் எப்படி இருக்குதுன்னு. எனக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும். எனக்கும். ஃப்ரெண்ட்ஸ், யாராருக்கெல்லாம் காளான் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிறேன், எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பிரியாணின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சன்னி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு டாடா பாய்.